வணக்கம். அப்பெண்டிக்ஸ் வலி, பித்தப்பையில கல், இல்லனா கர்ப்பப்பையில கட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கேட்ட உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ஆபரேஷன் தான். ஆனா இந்த அறுவை சிகிச்சைகள் இல்லாமலேயே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போற குறிப்புகள் இந்த கேள்விக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான பதில சொல்லுது. நாம இன்னைக்கு அலச போறது அர்னால்ட் எரெட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சுகாதார கல்வியாளரோட உணவு முறை சிகிச்சை அமைப்பு பத்தின குறிப்புகளை தான். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். எரெட்டோட கருத்துக்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல உருவானது. இது நவீன மருத்துவத்திலிருந்து முழுசா மாறுபட்ட ஒரு பார்வை. நம்ம நோக்கம் இது சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல. ஆனா நோய்களை பத்தின இந்த மாற்று பார்வையை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். அவரு சொல்ற மைய கருத்து என்னன்னா, நம்ம உடம்புல தேங்குற கழிவுகளும் சளியும் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். ஆமா, அவரோட தத்துவத்தோட அடித்தளமே ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, 100 விதமான நோய்கள் இல்ல, ஒரே ஒரு நோய் தான் இருக்கு. அதுக்கு பேரு உடற்கழிவு தேக்கம். அதாவது நம்ம உடம்புல கழிவுகள் எந்த இடத்துல தேங்கி நிக்குதா அந்த இடத்த பொறுத்து டாக்டர்ஸ் அதுக்கு அப்பெண்டிக்ஸ் டான்சில், ஃபைப்ராய்டுன்னு வேற வேற பேர் வைக்கிறாங்க. ஆனா மூல காரணம் ஒண்ணுதான், அது கழிவு தேக்கம். இந்த பார்வையில பார்த்தா அறுவை சிகிச்சைங்கிறது நோயோட விளைவை, அதாவது ஒரு கட்டியையோ பாதிக்கப்பட்ட உறுப்பையோ வெட்டி எடுக்குதே தவிர அந்த கழிவு தேக்கத்தை உருவாக்குற மூல காரணத்தை தொடவே இல்லைன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஒரு நிமிஷம், கழிவு சளின்னு சொல்றீங்க. சளின்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும்போது வர்ற அந்த சளியா, இல்ல அவர் வேற ஏதாவது குறிப்பிடுறாரா? ஏன்னா பால் குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இறைச்சி, அரிசி இதெல்லாம் எப்படி சளியை உருவாக்கும்? ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இங்க முக்கியமான புள்ளி. எரெட் சொல்ற சளி, அதாவது மியூக்கஸ், நாம நினைக்கிற மாதிரி சுவாச பாதையில வர்ற சளி மட்டும் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சில உணவுகள், குறிப்பா பதப்படுத்தப்பட்ட மாவுச்சத்து, பால் பொருட்கள், இறைச்சி, இதெல்லாம் நம்ம உடம்பால முழுசா ஜீரணிக்கப்படாம ஒரு மாதிரி பச மாதிரி, பிசுபிசுப்பான ஒரு பொருளா? ஆமா, ஒரு பிசுபிசுப்பான பொருளா குடல்ல தங்கிடுது. இந்த பொருள் தான் உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்துல கலந்து எல்லா உறுப்புகளையும் அடைச்சு, ஒரு வண்டிய சரியா பராமரிக்கலனா அதுல சேர்ற கசடு மாதிரி, ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி. அதேதான் நம்ம உடம்போட செயல்பாட்டை மந்தமாக்குது. இதுக்கு பேர் தான் சளி. ஓகே, இப்போ புரியுது. அதாவது நம்ம உடம்போட இன்ஜின்ல சேர்ற ஒரு வித அழுக்கு. சரி, இந்த அழுக்கு உடம்புல சேரும்போது முதல் அறிகுறி எப்படி இருக்கும்? திடீர்னு வர்ற அப்பெண்டிக்ஸ் வலி மாதிரி ஒரு அவசர நிலையில இந்த தியரி எப்படி பொருந்தும்? நல்லா கனெக்ட் பண்ணீங்க. அப்பெண்டிக்ஸுங்கிறது எரெட்டோட பார்வையில பெருங்குடலோட முனையில இருக்கிற ஒரு சின்ன கழிவு பொறி மாதிரி, ஒரு வேஸ்ட் ட்ராப். ஓ, நம்ம குடல்ல இந்த சளியும் மலமும் அளவுக்கு அதிகமா தேங்கி புளிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கழிவுகள் இந்த சின்ன பையில போய் மாட்டிக்குது. அங்க அது அழுகி வீங்கி வலிய உண்டாக்குது. இதைத்தான் நம்ம அப்பெண்டசைட்டிஸ்னு சொல்றோம். ஆனா டாக்டர்ஸ் இதுக்கு காரணம் பாக்டீரியா தொற்றுன்னு சொல்றாங்களே. எரெட் அந்த பாக்டீரியா விஷயத்தை ஏத்துக்கலையா? ஏத்துக்கிறாரு, ஆனா வேறொரு கோணத்துல. அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த பாக்டீரியா ஏன் அங்க வளரணும்? ஒரு இடத்துல குப்பை தேங்கி கிடந்தாதானே அங்க கிருமிகள் உருவாகும். ஆமா, அது சரிதான். அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ்ல கழிவுகள் தேங்குறதால அந்த அழுகுற கழிவுகளை சாப்பிட பாக்டீரியாக்கள் உருவாகுது. அதாவது கழிவு தான் முதல் காரணம், பாக்டீரியா அதோட விளைவு. கழிவை நீக்கிட்டா பாக்டீரியாவுக்கு அங்க வேலையே இல்லைங்கிறது தான் அவரோட வாதம். குப்பைய அள்ளாம ஈய மட்டும் விரட்டுறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்போ இதே லாஜிக் தான் மூல நோய், அதாவது பைல்ஸ் இல்ல ஃபிஸ்டுலா மாதிரி பிரச்சனைகளுக்கும் பொருந்துமா? ஏன்னா அங்கேயும் அறுவை சிகிச்சை ரொம்ப சகஜமா இருக்கே. அதே லாஜிக் தான். ம், பல வருஷமா மலக்குடல்ல கழிவுகள் தேங்கி காஞ்சி இறுகி போறதால தான் அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகி இரத்த குழாய்கள் வீங்குது. அதுதான் மூல நோய். சரி. அறுவை சிகிச்சை அந்த வீக்கத்தை வெட்டி எடுக்குது. ஆனா மலச்சிக்கலை உண்டாக்குற நம்ம உணவு பழக்கம், அது அப்படியே தான் இருக்கு. ஆமா, அதனாலதான் பல பேருக்கு ஆபரேஷன் செஞ்சும் அது திரும்ப வருது. ஃபிஸ்டுலாங்கிறது அந்த இறுகின மலம் வெளியேறும்போது மலக்குடல்ல உருவாக்குற ஒரு காயம். ம், உடம்பு முழுக்க சளியும் கழிவுகளும் இருக்கிறதால உடம்போட தன்னைத்தானே குணமாக்குற சக்தி குறைஞ்சு போய் அந்த சின்ன காயம் ஆறாம ஒரு நிரந்தர புண்ணா மாறிடுது. இந்த ரெண்டுக்குமே தீர்வு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு விரதம் இருந்து உள்ள இருக்கிற கழிவை மொத்தமா வெளியேற்றுறது தானே இந்த நோட் சொல்லுது. சரி. இது செரிமான மண்டலத்துல ஏற்படுற உடனடி பிரச்சனைகள். ஆனா இதே கழிவு வருஷக்கணக்கா உடம்புல மெதுவா சேர்ந்தா என்ன ஆகும்? உதாரணமா பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் மாதிரி விஷயங்களை இந்த தியரி எப்படி விளக்குது? அருமையான கேள்வி. இதுதான் நோயோட அடுத்த கட்டம்.
பித்தப்பை கற்கள் எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவம் அதுக்கு காரணம் ரத்தத்துல இருக்கிற அதிக கொலஸ்ட்ரால்னு சொல்லுது. அரட் இன்னும் ஒரு படி உள்ள போய் அந்த கொலஸ்ட்ரால் ஏன் அதிகமாகுதுன்னு கேக்குறாரு. ஓகே. நாம சாப்பிடுற விலங்கு கொழுப்பு, பொரித்த உணவுகள் இதையெல்லாம் சுத்திகரிக்க வேண்டிய கல்லீரல் இந்த சளி பசையால அடைப்பட்டு மந்தமாகிடுது. சரியா வேலை செய்ய முடியாததால பித்த நீர் கெட்டியாகி நாளடைவுல அதுவே கற்களா மாறுது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா பிரச்சனை பித்த பையில இல்ல, அதை இயக்குற கல்லீரல்ல இருக்கு. ஆனா நாம பித்த பையே வெட்டி எடுத்துடுறோம். இது வண்டியோட டேஷ்போர்ட்ல இன்ஜின் வார்னிங் லைட் எரிஞ்சா அந்த லைட்டை உடைச்சு எரியற மாதிரி இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அந்த ஓமை 100% பொருந்தும். பித்தப்பைய நீக்கிறது மூல காரணத்தை சரி செய்யாது. அதே மாதிரி தான் சிறுநீரக கற்களும். நம்ம உணவு உடலை அமிலத்தன்மையா, அதாவது ஆசிடிக்கா மாத்தும்போது அதை சரி செய்ய உடம்பு போராடுது. ஆனா கழிவுகளால உடம்பு பலவீனமா இருக்கும்போது அந்த அமிலமும் சளியும் மினரல்ஸும் ஒன்னா சேர்ந்து படிகங்களா கிறிஸ்டலா மாறுது. ஆமா, அதுதான் சிறுநீரக கல். ஆபரேஷன் கல்ல எடுக்குது. ஆனா கல்ல உருவாக்குற நம்ம உணவு பழக்கம் அப்படியே தான் இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப கற்கள் உருவாகுது. ஃபைப்ராய்ட்ஸ், PCOS மாதிரி விஷயங்களே மருத்துவ உலகம் ஹார்மோன் சமநிலையின்மைன்னு சொல்லுது. ஆனா இந்த கழிவு கோட்பாடு அதையும் விளக்குமா? விளக்குது. அதுவும் ஒரு படி மேல போய் ஹார்மோன் சமநிலையின்மையே ஒரு விளைவுதான்னு சொல்லுது. உடம்பால வெளியேற்ற முடியாத நச்சுக்களையும் கழிவுகளையும் உடம்பு என்ன பண்ணும்? அதை அப்படியே ரத்தத்துல ஓட விட முடியாது. விட்டா முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்படும். ஆமா, அப்படி விட்டா இதயம், மூளை மாதிரி உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனால உடம்பு ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த நச்சுக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பாதுகாப்பான குப்பை கிடங்கு மாதிரி, ஒரு சேஃப் ஸ்டோரேஜ் பின் மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டிகளா கர்ப்பப்பை பகுதியில சேமிச்சு வைக்குது. அட, அப்போ இந்த குறிப்புகளின்படி ஃபைப்ராய்ட் கட்டிங்கிறது நோயே இல்ல, அது நம்ம உடம்பு தன்னைத்தானே நச்சுக்கள் கிட்ட இருந்து காப்பாத்திக்க எடுத்துக்கிற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. எக்ஸாக்ட்லி. அந்த கட்டிய வெட்டி எடுக்கிறது அந்த பாதுகாப்பு கிடங்க இடிக்கிற மாதிரி. இது தொண்டையில வர்ற டான்சில்ஸ்க்கும் பொருந்தும். பால், இனிப்பு சாப்பிடும்போது தொண்டையில சேர்ற சளிய வெளியேத்துற ஒரு வடிகால் தான் டான்சில்ஸ். ஓ, ஒரு வேஸ்ட் அவுட்லெட். ஆமா, நாம அதை வெட்டி எடுத்துட்டா அந்த சளி வெளியேற வழி இல்லாம உடம்புக்குள்ளேயே தங்கி வேற பெரிய பிரச்சனையை உருவாக்கும். குடல்ல சேர்ற கழிவுகளோட எடை, அது அழுத்தத்தால வர்றதுதான் ஹெர்னியா. ஆக சிஸ்ட், லிப்போமா மாதிரி கட்டிகள் எல்லாமே உடம்போட நச்சு மேலாண்மையோட ஒரு பகுதி தான் இந்த குறிப்புகள் சொல்லுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது. டான்சில்ஸை எடுத்துட்டா தொண்டை வலி வர்றது நிறைய பேருக்கு நின்னுடுதே. அப்போ அது தீர்வு தானே? ஒருவேளை நம்ம நேயர் கூட இதை கேட்கலாம். நல்ல கேள்வி. எரோட்டோட பதில் என்னவா இருக்கும்னா, நீங்க ஒரு வடிகால் பாதையை அடைச்சிட்டீங்க, அதனால அந்த இடத்துல பிரச்சனை இல்ல. சரி, ஆனா உள்ளுக்குள்ள உருவாகிற சளி நின்னுடுச்சா என்ன? இல்ல, அது இப்போ வெளியேற வேற வழிய தேடும். அது காதுல பிரச்சனையா வரலாம், சைனஸா மாறலாம், இல்ல இன்னும் ஆழமா போய் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கூட மாறலாம். ஓ, அப்போ அறிகுறிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறோம், அவ்வளவுதான். அதேதான். மூல காரணத்தை சரி செய்யலைங்கிறது தான் அவரோட வாதம். சரி, அப்போ உடம்பு கழிவுகளை சின்ன சின்ன கட்டிகளா சேமிக்குது. ஒருவேளை இந்த கழிவு தேக்கம் கட்டுக்கடங்காம போனா என்ன ஆகும்? அதோட உச்சகட்ட நிலை என்ன? இந்த குறிப்புகள் புற்றுநோயை பத்தி ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. அதுதான் இந்த ஆய்வோட மிக அதிர்ச்சிகரமான பகுதி. எரெட் சொல்றார், புற்றுநோய் என்பது கழிவுகளின் உச்சகட்ட சேமிப்பு. பல வருஷமா உடம்புல தேங்கின இறந்த செல்கள், அமிலத்தன்மை கொண்ட ரத்தம், செல்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காத ஒரு சூழல், உடம்பு முழுக்க பரவி இருக்கிற அடர்த்தியான சளி. இந்த நச்சுச் சூழல்ல செல்கள் அதோட இயல்பை இழந்து கட்டுப்பாடில்லாம வளர ஆரம்பிக்குது. அதுதான் புற்றுநோய் கட்டி. வெடிக்கிற ஒரு குப்பை கடங்கு மாதிரி. அப்படியா? மிகச்சரியான ஒப்பீடு. இந்த கண்ணோட்டத்துல புற்றுநோய் கட்டிங்கிறது நோயோட ஒரு வெளிப்பாடு தானே தவிர அதுவே முழுமையான நோய் இல்ல. அந்த கட்டியை மட்டும் வெட்டி எடுக்கிறதால நோயை உண்டாக்கின அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த உடல் சூழல் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அது திரும்பவும் வேற இடத்துல வருது. விரதம் மற்றும் நச்சு நீக்க உணவு மூலமா உடம்போட உள் நெருப்பை தூண்டி இந்த கழிவுகளை வேரோட அழிக்கிறது தான் உண்மையான தீர்வுன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப தீவிரமா வாதிடுது. அப்போ நாம ஆரம்பத்துல இருந்து பார்த்த அப்பெண்டிக்ஸ், மூலநோய், பித்தப்பை கற்கள், கர்ப்பப்பை கட்டிகள், கடைசியா புற்றுநோய் வரைக்கும் இத்தனை நோய்களுக்கும் ஒரே ஒரு மூல காரணம் தான் சொல்றீங்க. இது ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, ஆனா இதுதான் எரெட் தத்துவத்தோட ஆணிவேர். எல்லா நோய்களும் ஒரே நோய்தான். கழிவு தேங்குற இடத்த பொறுத்து பேர் மாறுது,
அறிகுறிகள் மாறுது, ஆனா அடிப்படை பிரச்சனை ஒண்ணுதான். சரி, இவ்ளோ நேரம் நாம காரணத்தை பத்தி பேசிட்டோம். அப்ப தீர்வு என்ன? தவிர்க்க வேண்டிய உணவுகள், சாப்பிட வேண்டிய உணவுகள்னு ஒரு பட்டியல் இருக்கா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த கழிவுகளையும் சளியையும் உருவாக்குற முக்கிய உணவுகள் எதெல்லாம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. தெளிவா சொல்லுது. சளியை உருவாக்குற உணவுகள் பட்டியல்ல முதல்ல வர்றது பால் மற்றும் பால் பொருட்கள், இறைச்சி, முட்டை. அடுத்ததா வெள்ளை அரிசி, வெள்ளை சக்கரை, மைதாவால செஞ்ச பேக்கரி உணவுகள், எண்ணெயில பொரித்த உணவுகள். இதெல்லாம் தான் உடம்புல அந்த பிசுபிசுப்பான கழிவுகளை உருவாக்குதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலா உடலை சுத்தப்படுத்துற, குணப்படுத்துற உணவுகளா பழங்கள், பச்சை காய்கறிகள், சாலட்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதையோட விரதம் இருக்கிறது, அப்புறம் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது உடம்போட கழிவு நீக்க மண்டலத்துக்கு நாம செய்யற மிகப்பெரிய உதவி. சுருக்கமா சொன்னா, உடம்புக்குள்ள குப்பைய கொட்டுறதை நிறுத்திட்டு ஏற்கனவே இருக்கிற குப்பைய சுத்தம் செய்ய உடம்புக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப ஆழமான ஒரு அலசல். அறுவை சிகிச்சை நோயை குணப்படுத்தாது, அது தவறான வாழ்க்கை முறையின் விளைவை மட்டுமே தற்காலிகமாக நீக்குகிறது. அப்படிங்கிற வரிதான் இந்த மொத்த விவாதத்தோட சாராம்சம் நினைக்கிறேன். நம்ம உடல்நலம் பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தையே இது மாத்துது. குறிப்பா அந்த கடைசி வரி மனசுல ஓடிட்டே இருக்கு. உடல் ஒரு குப்பை தொட்டி அல்ல, அதை சுத்தம் செய்யாமல் ஆயுதங்களால் வெட்டுவது தீர்வல்ல. ஆமா, இந்த ஆய்வு முழுக்க நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வியைத்தான் திரும்ப திரும்ப கேக்குது. அந்த கேள்விய ஒரு இறுதி சிந்தனையா உங்ககிட்டே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இந்த கோட்பாட்டின்படி டான்சில், கட்டிகள் இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற அல்லது சேமிச்சு வைக்கிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுன்னு வச்சுப்போம். நாம மூல காரணமான கழிவுகளை சுத்தம் செய்ய எந்த முயற்சியும் எடுக்காம அந்த பாதுகாப்பு வழிகளை மட்டும், அதாவது அந்த வடிகால்களை மட்டும் அறுவை சிகிச்சை செஞ்சு மூடிட்டா, அப்போ வெளியேற வழி இல்லாம உள்ளுக்குள்ளேயே தவிக்கிற அந்த கழிவுகள் அடுத்து எங்க போகும்? அது உடம்புல என்ன மாதிரியான புதிய, ஒருவேளை இன்னும் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தலாம்? இது நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.